Physics is the study of nature and its laws. The word physics has been derived from the Greek word physis, which means nature or இயற்கை. Physics is one of the academic disciplines, perhaps the oldest through its inclusion of astronomy. What is units? Measurement of any physical quantity involves comparison with a certain basic arbitrarily chosen and widely accepted reference standard is called unit. SI systems. It is based on the following 7 basic units and 2 supplementary units. The 7 basic units என்னென்ன? Number 1 length. Other unit வந்து meter. Mass. Other unit வந்து kilogram. Time. Other unit வந்து second. Electric current. Other unit வந்து ampere. Thermodynamic temperature. Other unit வந்து Kelvin. Luminous intensity unit is candela. Amount of substance unit is mole. இப்போ ரெண்டு supplementary units. ஒன்று வந்து plane angle, other unit வந்து radian. Solid angle, other unit வந்து steradian. Plane angle, solid angle என்ன difference? Plane angle ன்றது ஒரு சர்க்கிள் எடுத்துங்க. சர்க்கிள் mass into acceleration இதான ஃபோர்ஸோட ஃபார்முலா. இது யூனிட் என்னது? மாஸ் என்ன? kg. acceleration மீட்டர் per second ஸ்கொயர். இப்போ அப்படியே கிலோகிராமுக்கு பதில் m மாஸ், m மீட்டருக்கு பதில் லென்த் L, S ஸ்கொயர் டினாமினேட்டர் S ஸ்கொயர் இருக்கும்போது நியூமினேட்டர் வரும்போது S -2 வரும். ஸோ S வந்து டைம் T பவர் -2 வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் யூனிட்டை வந்து இந்த மாதிரி நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஃபோர்ஸுக்கு அதுக்கு என்ன ஃபார்முலானா mL T பவர் -2, மாஸுக்கு வந்து mL பவர் -3, அதாவது மாஸ் பை வால்யூம் சொல்லும்ல, வால்யூம் மாஸ் கிலோகிராம் பை வால்யூம் மீட்டர் கியூப்னு வரும். ஸோ அந்த கிலோகிராம் வந்து m, மீட்டர் கியூப் வந்து -3. ஓகே. Scalar quantities. Physical quantities which have magnitude only and no direction are called scalar quantities. Example: mass, speed, volume, work, time, power, energy. அதாவது வந்து only magnitude மட்டும்தான் இருக்கும். For example, இப்போ distance equal to 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த 10 கிலோமீட்டர் அப்படின்றது மேக்னிட்யூட் மட்டும்தான். அதில் எந்த ஒரு டைரக்ஷன் ஃபினாமினா எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா அது ஒன்லி மேக்னிட்யூட் மட்டும் இருக்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹேவ் போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் and also obey triangle law of vector addition are called vector quantities. Example: displacement, velocity, acceleration, force, momentum, torque. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெக்டார் குவான்டிட்டி. அதாவது வந்து போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் இருக்கும். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 10 கிலோமீட்டர் ஃப்ரம் A to B டுவோர்ட்ஸ் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷன் காம்பனன்ட் இருந்ததுன்னா
அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டைரக்ஷன் இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா அதில் டைரக்ஷன் ஃபிகர் வருது, அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அதாவது எங்கெல்லாம் வந்து போத் மேக்னிடியூட் டைரக்ஷன் இந்த இது இருக்கோ அது வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தே ஷுட் ஒபே ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன் அப்படின்றத பார்த்துடலாம். What is triangle law of vector addition? The triangle law of vector addition states that when two vectors, A vector, B vector, represented as two sides of the triangle, இது ஒரு சைடு இது ஒரு சைடு, with the order of magnitude and direction, order of magnitude and direction, then third side of a triangle represents magnitude and directions of the resultant vector. This is the third side and it has some direction. So this resultant R vector equal to addition of A vector and B vector. This is இதுதான் வந்து நம்ம triangle of vector அப்படின்னு சொல்றோம், vector addition. அதாவது resultant R vector equal to A vector plus B vector. Kinematics. It is a branch of mechanics which deals with motion of the object. So kinematics na enna? It is a branch of mechanics which deals with motion of the object. Distance. The length of actual path covered by a body in a particular time interval is called distance. It is always positive. It is a scalar quantity. That means அதாவது வந்து distance வந்து only magnitude மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் it is a scalar quantity. Its unit is meter. Displacement. The difference between the final and initial position of an object is called displacement. It may be positive, negative or zero. It is a vector quantity. Yeah, there are vector quantity. Displacement la வந்து both magnitude and direction and it obeys triangle of vector addition. So அதனால வந்து displacement is a vector quantity. Other unit வந்து பாத்தீங்கன்னா meter. The magnitude of displacement may or may not be equal to the path length traversed by an object. The traversed இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து travel across or through. Traversed வந்து traveled னு சொல்லலாம், இப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? traversed இதுக்கான வார்த்தை அர்த்தம் வந்து travel across or through. So the modulus of displacement is less than or equal to modulus of distance. So for example, இப்போ point A இருக்கு, A B C D இருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றது என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன். இப்போ பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏலே முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாரி A to B, B to C, C to D, D to A, 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து ஜேர்னி அண்டர்டேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏல ஆரம்பித்து ஏலே முடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேம்ன்றனால இங்கே வந்து நம்ம 0 கிலோமீட்டர் எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லும்பொழுது எல்லாத்தையும் கூட்டணும். 5 + 5 + 5 + 5 20 கிலோமீட்டர். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 கிலோமீட்டர். ஏன்னா இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேமாக இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்போதுமே வந்து டிஸ்டன்ஸோட ஒன்று கம்மியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக எப்படி சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஏல ஆரம்பித்து பியில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸும் சேமு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம், அதான் 5 கிலோமீட்டர். ஸோ அதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஏதோ டிஸ்டன்ஸோட ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்மியாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே வந்து அதிகமாக இருக்காது. இப்போ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்கேலார் குவான்டிட்டியில் வந்து டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, வெக்டார் குவான்டிட்டியில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்
என்னன்னு பார்த்தாச்சு. Speed is the distance covered by a moving body in per unit of time interval. It is a scalar quantity. Speed வந்து it is a scalar quantity. ஏன்னா ஸ்பீடில் வந்து only magnitude மட்டும்தான் இருக்கு. It is always equal to or greater than the magnitude of velocity. So speed வந்து பார்த்தீங்கன்னா always speed வந்து always greater than or equal to magnitude of velocity. So இதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. The average speed of a particle for a given interval of time is defined as the ratio of total distance traveled to total time taken. So average speed oda formula enadhu total distance traveled by total time taken. If the body covers first half distance with speed v1, first half with v1 and next half with the speed v2, then the average speed is equal to 2v1 v2 by v1 plus v2. So புதுசா ஸ்கேலார் குவாண்டிட்டி என்ன பார்த்தோம்? ஸ்பீட். ஸோ இப்போ நம்ம ஸ்கேலார் குவாண்டிட்டியில் ரெண்டு பார்த்தாச்சு, டிஸ்டன்ஸ், ஸ்பீட், அண்ட் வெக்டார் குவாண்டிட்டியில் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அண்ட் தென் வெலாசிட்டி. The rate of change of displacement of a body is called velocity. That is velocity equal to displacement by time. Velocity is a vector quantity. இதனால vector quantity velocityல வந்து magnitude இருக்கு, direction இருக்கு, plus triangle of vector additionும் obey பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால velocity is a vector quantity. It may be positive or negative. The average velocity equal to total displacement by total time. அதாவது ஸ்பீடுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ அங்கே வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம், இங்கே வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டின்னு வரும்போது. If the body covers first half of the distance with velocity v1 and the next half with velocity v2, then the average velocity equal to 2v1 v2 by v1 plus v2. If the body travels with uniform velocity v1 for time t1 and with uniform velocity v2 for time t2, then the average velocity is equal to v1 t1 plus v2 t2 by t1 plus t2. If a body is moving in a circular path, then after completing one complete cycle, its average velocity is 0. அதாவது வந்து ஒரு சர்க்குலர் பாத் ஏ பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு சர்க்குலர் பாத் திருப்பி ஏகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் பாத் ட்ராவல் பண்ணுச்சுன்னா, ஸோ அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்? வெக்டார் குவான்டிட்டியில் வெலாசிட்டி அடிஷ்னலாக ஒன்று கவர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டியில் என்ன ரெண்டு இருக்குது? டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். வெக்டார் குவான்டிட்டியில் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி. And then uniform velocity. An object is said to be moving with uniform velocity if it undergoes equal displacement in equal interval of time. அதாவது displacement and time ரெண்டுமே வந்து ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் டைம் சேமாக இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து இப்போ 5 அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குன்னா டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷத்துக்கு 5 கிலோமீட்டர், அடுத்த 10 நிமிஷத்துக்கு 5 கிலோமீட்டர். இந்த மாதிரி ரெண்டுமே சேம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமு, டைமும் சேம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா ஸோ அப்போ அந்த வெலாசிட்டியை வந்து நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. An object is said to be moving with non-uniform velocity or variable velocity or variable another different velocity if it undergoes
unequal displacement in equal interval of time. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அதே 10 நிமிஷத்துக்கு இங்கே வந்து 15 கிலோமீட்டர், அடுத்த 10 நிமிஷத்துக்கு 10 கிலோமீட்டர். இந்த மாதிரி அன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் மாறும், டைம் அதே தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அடுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. When two bodies are moving in a straight line, the speed of one with respect to another is known as relative velocity. VAB equal to velocity of A with respect to B. Relative velocity is equal to VA minus VB. அதாவது A என்ற ஒரு ஆப்ஜெக்ட், A என்ற ஒரு பாடி வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் ஆகுது சி ரீச் பண்ணுறதுக்கு. B வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க சி பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்பேர் பண்ணோம். அதாவது ஏவும் பி கம்பேர் பண்ணும்போது பி வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. Acceleration. It is a rate of change of velocity. Its SI unit is meter per second square. It is a vector quantity. So acceleration is a vector quantity and both magnitude, direction இருக்கு plus triangle of vector addition fulfill பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போது ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னது? வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி பை டைமா? வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி என்ன குவான்டிட்டி? இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி எதனால வெக்டார் குவான்டிட்டி? வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? v ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சிலரேஷனில் வந்து வெலாசிட்டி காம்பனண்ட் இருக்கிறதுனால ஸோ ஆக்சிலரேஷன் அதுவுமே வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரியா? When the velocity of the body increases with the time, then its acceleration is positive, and if the velocity decreases with the time, then its acceleration is negative, and it is called as retardation or deceleration. அதாவது வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. அதே வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்துன்னா அதை வந்து ரிட்டார்டேஷன்ஸ் ஆர் டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் an object is 0 if it is at rest or moving with uniform velocity. ஆக்சலரேஷன் வந்து 0 எப்போ வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுனாலும் 0, அப்படி இல்லைனா ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஆக்சலரேஷன் வந்து 0. ஆவரேஜ் ஆக்சலரேஷன்ஸ் A equal to v2 minus v1 by del t. அதாவது இந்த v2 minus v1 வந்து நம்ம del v அப்படின்னு எழுதலாம். ஸோ which is equal to average acceleration equal to del v by del t. இப்போ அடிஷ்னலாக வெக்டார் குவான்டிட்டியில் ஆக்சலரேஷன் இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஸ்கேலார் குவான்டிட்டியில் வந்து டிஸ்டன்ஸ், ஸ்பீட், வெக்டார் குவான்டிட்டியில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, acceleration. Okay. Motion or rest. If the position of the body or system of bodies does not change with time, it is said to be at rest. On the other hand, if the position of change with time, it is said to be in motion. A particle in rest does not have the speed and acceleration, while a particle in motion has speed and also may have some acceleration if the speed changes with respect to time. Equations of motion. For motion on a straight line with constant acceleration, 3 equations கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து for motion on a straight line with constant accelerations, இதில் வந்து v வந்து ஒரு ஃபைனல் வெலாசிட்டி, u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, a வந்து ஆக்சலரேஷன்,
t வந்து time, s வந்து displacement. Okay, first equation v equal to u plus at, that is final velocity equal to initial velocity plus acceleration into time. Second equation s equal to ut plus half at square, v square equal to u square plus 2as. Equations of motion under gravity, downward directions. Case 1 downward directions. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸில் எங்கெல்லாம் வந்து ஏ இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஜி ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து எஸ் இருந்துச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து ஹச் லெட்டராக ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருந்து கீழே விழுது. ஸோ அந்த இடத்துல வந்து கிராவிட்டி எர்த் கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்கெல்லாம் ஆக்சலரேஷன் இருக்கும் அங்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ் வித் ஜி, எங்கெல்லாம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இருக்கும் அங்கெல்லாம் ரீப்ளேஸ் வித் ஹச். v equal to equation 1 v equal to u plus gt, h equal to ut plus half gt square, v square equal to u square plus 2gh. So already சொன்ன மாதிரி s equal to displacement, h equal to height, t equal to time, u equal to initial velocity, v equal to final velocity, a equal to acceleration, g equal to acceleration due to gravity. For retardation, a will be replaced by minus a. Retardation என்னது? நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ஸ். எங்கெல்லாம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ரிட்டார்டேஷன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து a will be replaced by minus a. இந்த மைனஸ்ன்றது இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனை இண்டிகேட் பண்ணுது. Upward direction. If velocity of a body is decreasing instead of increasing, then equations of motions are v equal to u minus gt, h equal to ut minus half gt square, v square equal to u square minus 2gh. upward directions அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்ட்ல இருந்து மேலே நோக்கி போயிட்டு இருக்கு, அதாவது அகெயின்ஸ்ட் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுனால ஜி இருக்கிறதுல மைனஸ் ஜி அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். Distance traveled by a body in nth second is equal to u plus 2n minus 1 a by 2. If the body is thrown upwards, then it will rise until its vertical velocity becomes 0. Then the maximum height attained is h equal to u square by 2g. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் ஒரு ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஸ்டேபிள் ஆகிடும். அந்த இடத்துல வந்து இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம இந்த ஹைட் வேணும், இந்த எவ்வளோ ஹைட் போச்சு அப்படின்ற ஹைட் கால்குலேட் பண்ணணும்னா ஹச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2g. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஹச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Graphical representation of motion. Displacement time graph. If a body moves with uniform velocity, then displacement time graph is a straight line. The slope or gradient of the straight line is speed. First உங்களுக்கு slope அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். How to find slope of a line on a graph? If the angle of inclinations of the given line with x-axis is theta, then the slope of the given line is given by tan theta. நம்ம இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா tan theta, இந்த டீட்டாவுக்கு வந்து tan theta கண்டுபிடிச்சோம்னா அதான் நம்மளோட ஸ்லோப். இந்த லைனில் இந்த டீட்டாவுக்கு tan theta கால்குலேட் பண்ணோம்னா வர்ற வேல்யூ தான் வந்து ஸ்லோப். இந்த ஸ்லோப் தான் வந்து ஸ்பீட். The slope தான் வந்து speed. The slope or gradient
of a straight line is speed. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் ஆங்கிள் டீட்டா, அந்த டீட்டாக்கு ஸ்லோப் எடுத்தோம்னா வர்ற வேல்யூ தான் வந்து ஸ்பீட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து என்ன லைன் கிடைக்குது நம்மளுக்கு? ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம ஆங்கிளில் வந்து ஸ்லோப் எடுத்தோம்னா வர்றது வந்து வேல்யூ ஆஃப் ஸ்பீட். நெக்ஸ்ட் இஸ் velocity time graph. ரெண்டு கண்டிஷனு. ஒன் at constant acceleration, at uniform accelerated motion. At constant acceleration, if the body moves with constant velocity, the velocity time graph is straight line. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ வர்ற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். வித் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், the velocity time graph is a straight line. அதாவது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அப்போவுமே நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனையும் ஸ்ட்ரெயிட் லைன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கிது. சரி, இன்னைக்கு படித்த டாபிக் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம். என்ன படித்தோம் இன்னைக்கு? டெஃபினேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் அந்த வார்த்தை எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு? க்ரீக்கில் இருந்து ஒரு வேர்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஆரிஜின் ஆச்சு. அது அர்த்தம் வந்து நேச்சர். அடுத்து யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தோம். எஸ்ஐ யூனிட்ஸில் பார்த்தோம். அதில் வந்து 7 பேசிக் யூனிட்ஸ், 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் பார்த்தோம். டிரைவ்ட் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தோம். கிரேட்டஸ்ட் யூனிட்ஸ், அதாவது 1 லைட் இயர், 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், 1 பார்சக், அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். மெட்ரிக் டன், குவிண்டால், அதோட வேல்யூஸ்ல என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி, அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி. வெலாசிட்டியில் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, and then acceleration, and then பார்த்தா equations of motions. equations of motion ரெண்டு கேட்டகரியாக பார்த்தோம். ஒன்று வந்து downward motion, next is upward motion, and then graphical representationsல வந்து displacement time graph அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் velocity time graph. velocity time graphல ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்து constant acceleration, இன்னொன்று வந்து uniform accelerations. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன், அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், அப்புறம் வந்து அதில் நியூட்டன்ஸ் லாவில் வந்து 3 லாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, அப்புறம் வந்து ஃப்ரிக்ஷன், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃப்ரீடம் அகாடமி இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா?